அத்தியாயம் 107 என்னை ஏண்டா போட்டு அடிக்கிறீங்க? ஹென்ரிக் மரணத்தை ருசித்துக் கொண்டிருந்தார். கடத்தப்பட்டதிலிருந்து அவர் தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார். அவரது வீங்கிய முகம் இரத்தத்தால் கரைபட்டிருந்தது. மேலும் அவரது கூர்மையான கண்கள் தங்கள் வீரியத்தை இழந்திருந்தன. கிழிந்த ஆடைகள் வழியாக அவரது காயங்கள் கூட தெரிந்தன. அது ரொம்ப வலிக்குது. கவுண்ட் பியர்ட்டனுக்கு நீண்ட காலம் சேவை செய்த ஒரு சமையல்காரராக அவர் இவ்வளவு வலியை அனுபவித்தது இதுவே முதல் முறை. அது மிகவும் வேதனையாக இருந்ததால் அவனால் கத்தாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவனால் சத்தம் எழுப்ப முடியவில்லை. அந்த கொடூரமான அரக்கன் அவன் தலையைப் பிடித்து இடைவிடாமல் சித்திரவதை செய்து கொண்டே இருந்தான். சித்திரவதைக்குப் பிறகு அவன் அறியாமல் தன் பெரிய கைமுட்டிகளால் அவன் முழு உடலையும் தாக்கினான். இதுபோன்ற வலி மீண்டும் மீண்டும் வருவதால் சுவாசிப்பது கடினமாகிவிட்டது. அவரது மூச்சு இடைவிடாமல் ஒழுங்கற்ற முறையில் வெளியேறியது. அவன் அதிகமாகக் கத்தினதால் அவன் குரல் முற்றிலுமாக மறைந்துவிட்டது. எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது? அது ரொம்ப நீண்ட நேரம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அவரால சரியா சொல்ல முடியல. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஏன் இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியிருந்தது? ஹென்ரிக்கால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாகத் தெரியும். அவர் இங்கே தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டால் அது உண்மையிலேயே ஆபத்தானது. இப்படித்தான் உண்மையிலேயே இறந்துவிடக்கூடும் என்று நினைத்து ஹென்ரிக் தன்னிடம் எஞ்சியிருந்த பலத்தையெல்லாம் திரட்டி வாயைத் திறந்தான். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் இறந்து விடுவேன். இந்த அவநம்பிக்கையான அழுகையின் மூலமாகவா அவனது கடைசி பலத்தையும் பிழிந்து எடுத்தான். தன் உடலை அசைத்துக் கொண்டிருந்த அந்த அரக்கன் அசையாமல் நின்றான். நாம் என்ன செய்ய வேண்டும்? வென்றோம். மனிதர்களே, இறக்க முடியாது. அரக்கனின் வலது பக்கத்தில் இணைக்கப்பட்டிருந்த தலை தொம் ஒரு சங்கடமான முகபாவத்துடன் பேசியது. நிச்சயமாக மனிதர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதே மேலாளரின் அறிவுறுத்தலாக இருந்தது. அவள் கொல்லச் சொல்லவில்லை. கவலைப்படாதே, நான் உன்னிடம் கேட்கிறேன். நான் மேலாளரிடம் பேசுகிறேன். நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நரகி வெளியேறினாள். துன்புறுத்துபவர் போய்விட்டதால் ஹென்ரிக் நிம்மதி பெருமூச்சுவிட்டார். குறைந்தபட்சம் நான் ஒரு கணம் ஓய்வெடுக்க முடியும். அந்த அரக்கனுக்கு அடுத்து ஒரு பெரிய நீர்நிறை வடிவத்தில் ஒரு நீர் ஆவி இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகத் தெரியவில்லை. உண்மையில் சித்திரவதை முழுவதும் நீர் ஆவி அசையாமல் இருந்தது. ஹென்ரிக் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கண்களை மூடினான். எப்படியோ அவன் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தான். அவன் மனம் ஒருநிலை அடைய தன்னை இப்படி ஆக்கியவனைப் பற்றி அவன் தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தான். அவை சரியாக என்ன? வேலைக்காரியாக மாறுவேடமிட்ட அந்தப் பெண், இங்கே ஒரு அரக்கனும் ஒரு நீர் ஆவியும் கூட இருப்பது அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் கூட இது நிச்சயமாக ஒரு சாதாரண நிலவரை அல்ல. ஹென்ரிக் நீண்ட காலம் கவுண்ட் பியர்ட்டனின் கீழ் பணியாற்றினார். அசுரர்கள் மற்றும் நிலவரைகளைப் பற்றி அவருக்கு எல்லாம் தெரியாது என்றாலும் அவருக்கு ஓரளவு அறிவு இருந்தது. அவருக்குத் தெரிந்த நிலவரைகள் இப்படி இருந்ததில்லை. நிலவரைகளில் உள்ள அரக்கர்கள் மக்களைக் கடத்துகிறார்கள். இது சாதாரணமானதல்ல என்பது அவருக்குத் தெரியும். அரக்கர்கள் இப்படி சுதந்திரமாக நடந்து கொள்ள முடிந்தால் கருட இராச்சியம் ஏற்கனவே அரக்கர்களின் கைகளில் அழிந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நிலவரையின் உட்புறம் குறிப்பிடத்தக்க வகையில் சுத்தமாக உள்ளது. முதலில் அது குகை போன்ற தோற்றத்துடன் கூடிய ஒரு நிலவரை என்று அவர் நினைத்தார். ஆனால் கூர்ந்து கவனித்தபோது சிறிய வேறுபாடுகள் இருந்தன. குகைச் சுவர்கள் கரடுமுரடானவை அல்ல, மாறாக மென்மையாகவும் தட்டையாகவும் இருந்தன. யாரோ அவற்றை செயற்கையாக வடிவமைத்தது போல் தோன்றியது. இது ஒரு உயர்மட்ட நிலவரையா? ஒரு உயர்மட்ட நிலவரை. அது அவன் யோசிக்க விரும்பாத மிக மோசமான சூழ்நிலை. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போதும் கூட அசுரர்கள் அவரைப் பற்றிய தங்கள் நிலைப்பாட்டை விட்டுவிடவில்லையா? நான் இங்கிருந்து ஓடிப்போனாலும் நான் தப்பிக்க முடியாது. ஹென்ரிக் அப்படித்தான் யோசித்து நீர் ஆவியை பார்த்தான். நீர் ஆவி இன்னும் அசையாமல் அதன் நிலையை பாதுகாத்து வந்தது. அவன் இப்போது ஓட முயற்சித்தாலும் அந்த ஆவி அப்படியே நிற்குமா? ஆனால் ஹென்ரிக் மெதுவாக தலையை ஆட்டினான். இல்லை, இங்கிருந்து தப்பிப்பது என்பது பேச்சுவார்த்தை நடத்துவது போன்றது. மேலும் எனது தற்போதைய நிலையில் நான் எப்படியும் தப்பிக்க முடியாது.
இந்த நிலவரை எவ்வளவு பெரியது என்று அவனுக்கு தெரியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக சித்திரவதை காரணமாக அவனது உடல்நிலை நன்றாக இல்லை. தப்பிக்க முயற்சிக்கும்போது அவன் பிடிபட்டால் அவன் உண்மையிலேயே இறந்திடுவான். ஆனால் தனது எண்ணங்களை ஒழுங்கமைத்ததால் ஹென்ரிக் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க முடியும். இதற்குப் பின்னால் யாரோ இருக்கிறார்கள். இல்லையெனில் தன்னை போன்ற ஒரு சாதாரண சமையல்காரரை கடத்த எந்த காரணமும் இருக்காது. அவன் ஒரு சமையல்காரராக இருந்தாலும் பிரபுவின் பார்வையில் அவன் வெறும் ஒரு பல் இயந்திரம்தான். அவர்கள் மீட்கும் தொகையை தேடியிருந்தால் ஒரு சமையல்காரரின் சந்ததியை அல்ல, ஒரு பிரபுவின் சந்ததியையே கடத்தியிருப்பார்கள். பிரபுக்களுக்குள் இது ஒரு பகையா? இல்லை, அது நிச்சயமாக இல்லை. எப்போதாவது பிரபுக்களுக்கு இடையே பிரதேசத்திற்காக சிறிய அளவிலான போர்கள் நடந்தன. ஆனால் அவர்கள் எப்போதும் நிறுத்தப்பட்ட துருப்புக்களுடன் கோரவமான போர்களை நடத்தினர். பிரபுக்களுக்கு இடையிலான போர்களில் பகுத்தறிவும் மரியாதையும் முக்கியமானவை. அந்த மரியாதையை கெடுக்கும் எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது அரச குடும்பத்தினரின் செயலாக இருக்குமா? அந்த வாய்ப்பு மிக அதிகமாகத் தோன்றியது. தற்போதைய மன்னர் வலுவான சாமானிய இரத்தக் குடும்பத்தைச் சேர்ந்தவர். எனவே அவர் மரியாதையைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். மேலும் இது போன்ற ஒன்றைச் செய்வதற்கான அவர்களின் நோக்கங்களுடன் அது ஒத்துப்போனது. ஹென்ரிக் பணியாற்றிய கவுண்ட் பியர்டன் பிரபுத்துவ பிரிவின் தலைவராக இருந்தார். எனவே இயற்கையாகவே அரச குடும்பத்துடனான உறவுகள் நன்றாக இல்லை. இது அரச குடும்பத்திலிருந்து வந்த எச்சரிக்கையா? அவர் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் பிரபுக்களுடன் தலையிடுவது ஆபத்தானது. எனவே அதை மனதில் கொண்டுதான் அவர்கள் பட்லரான அவனை கடத்தியிருக்கலாம் என்று ஹென்ரிக் நினைத்தான். அப்படியானால் இந்த இடமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒருவர் ஒரு நாட்டின் ராஜாவாக இருந்தால் இது போன்ற ஒரு இடத்தைப் பெறுவது கடினமாக இருக்காது. அங்கே இரகசியமாக ஒரு அரக்கனை வளர்ப்பதும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவன் முன்பு பார்த்த பெண் மந்திரவாதிகள் மந்திரம் செய்ததன் விளைவாக இருக்கலாம். ஹென்ரிக் 50க்கு 50 என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவனது மற்ற பாதி பேர் எதிர்மறையான எண்ணங்களைக் கொண்டிருந்தனர். குறிப்பாக புனித ஆணையின் பிரதிநிதிகள் குழு சமீபத்தில் கருட இராச்சியத்திற்கு விஜயம் செய்ததிலிருந்து அரக்கர்களை வளர்ப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது. எனவே அரச குடும்பத்தினர் இதுபோன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அவர்கள் புனித ஆணையால் மதவெறியர்களாக குறிக்கப்படுவார்கள். எனவே அவனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தன, ஆனால் உலகில் முழுமையானவை இல்லை. அவனது யூகம் உண்மையிலேயே சரியாக இருந்தால் ஹென்ரிக் சும்மா உட்கார மாட்டார். நான் இங்கே உயிர் வாழ முடிந்தால் இதையெல்லாம் அவனுடைய பிரபுத்துவத்திற்கும் புனித ஆணையுக்கும் தெரிவிப்பேன். மேலும் கவுண்ட் மற்றும் புனித ஆர்டர் பிரதிநிதிகள் குழு மிகவும் நெருக்கமான உறவைப் பேணி வந்தது. கடத்தப்படுவதற்கு முன்பு அவன் தயாரித்த விருந்து புனித ஆணையின் பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொள்வதற்காகவும் இருந்தது. புனித ஆணையின் பிரதிநிதிகள் குழு ராஜ்ஜியத்திற்கு வந்து சிறிது காலம் ஆகியிருந்தாலும் இதுவரை அத்தகைய தொடர்பு எதுவும் இல்லை. இது நடந்தபோதுதான் அத்தகைய தொடர்புக்கான வாய்ப்பு எழுந்தது. ஆமாம், அது நிச்சயம். அது அரச குடும்பத்தின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையெனில் தற்போதைய நிலைமையை விளக்க வழி இல்லை. நிச்சயமாக கவுண்டிற்கும் புனித வரிசைக்கும் இடையிலான தொடர்புகளைத் தடுக்க அவர்கள் இதைச் செய்திருப்பார்கள். இது அரச குடும்பத்தின் செயல் என்று ஹென்ரிக் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். இப்போது அவன் செய்ய வேண்டியதெல்லாம் உயிர் பிழைத்து திரும்பி வருவதுதான். சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது காலடிச் சத்தம் எதிரொலித்தது. சித்திரவதை மீண்டும் தொடங்கும். காலடிச் சத்தம் நெருங்க நெருங்க அவன் உணர்ந்திருந்த தைரியம் மறைந்துவிட்டது. மீண்டும் தனது முகம் ஆவியின் உடலில் அழுத்தப்படுவதைப் பற்றி யோசித்தபோது மூச்சுத் திணறல் குறித்த அதீத பயம் மீண்டும் எழுந்தது. நடுங்கும் உடலைப் பிடித்துக்கொண்டு அவன் அரக்கனுக்காக காத்திருந்தான். ஆனால் காலடிச் சத்தங்களுக்குச் சொந்தக்காரன் எதிர்பாராத ஒருவன். ஏன்? அந்த உருவத்தை பார்த்ததும் ஹென்ரிக்கின் கண்கள் விரிந்து வாய் பிளந்தது. நீ ஏன்? நெருங்கி வந்த உருவம் அரக்கனும் அல்ல, அவனைக் கடத்திய பெண்ணும் அல்ல. அது அற்புதமான வெள்ளை கவசம் அணிந்த ஒரு உருவம். ஏன் ஒரு புனித வீரன் இங்கே? ஹென்ரிக் மிகவும் ஆச்சரியப்பட்டு தன் வலியை மறந்து எழுந்து அமர்ந்தான். தெளிவாக அந்த உருவம் ஒரு புனித குதிரை வீரன். கவசத்தில் பொறிக்கப்பட்ட சின்னம் கூட சந்தேகத்திற்கு இடமின்றி புனித ஆணையுடையதுதான். இந்த சின்னத்தை புனித ஆணையால் மட்டுமே பயன்படுத்த முடியும். எனவே அது உறுதியாக இருந்தது. ஆனால் ஏன்? அது உண்மையிலேயே ஒரு புனித வீரராக இருந்தால்
இப்போது நிலைமை என்ன? ஹென்ரிக்கின் மனம் சிக்கலில் சிக்கியது. அந்தச் சூழலிலிருந்து புனித மாவீரன் அவனை காப்பாற்ற வரவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. மேலும் புனித குதிரை வீரன் இங்கே மிகவும் வசதியாக இருந்தார். அது அவர்களின் சொந்த வீடு போல. அது அவங்க ஆரம்பத்திலிருந்தே இங்கே இருப்பது மாதிரி இருந்துச்சு. அது புனித ஆணையாக இருக்க முடியுமா? ஒரு கணம் ஹென்ரிக் மிக மோசமான அனுமானத்தை ஏற்றுக்கொண்டார். இவை அனைத்தும் அரச குடும்பத்தினரின் செயல் அல்ல, மாறாக புனித ஆணையின் ஒரு திட்டம் என்றால். புனித வீரன் மெதுவாக பேசுவதை திகைத்துப் போன ஹென்ரிக் பார்த்துக் கொண்டிருந்தான். நான் உங்களை மகா பிரசன்னத்திற்கு அழைத்துச் செல்லலாமா? நாம் உண்மையில் அவரை இப்படியே போக விடலாமா? புனித மாவீரர் எரிக், அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் எடிசாவிடம் பேசியது பான்ஷி கட்டுப்படுத்தும் புனித மாவீரர் எரிக்தான். ஒரு மனிதனை கடத்தி ஒரு நாள் முழுவதும் சித்திரவதை செய்தல். சித்திரவதைக்குப் பிறகு எரிக் அந்த மனிதனின் முன் தோன்றி சில வார்த்தைகளைச் சொன்னான். அவ்வளவுதான். நீ மகா பிரசன்னத்திற்கு முனமாக சத்தியம் செய்து உன் வாயை மூடிக்கொண்டால் நான் உன் உயிரைக் காப்பாற்றுவேன். எரிக்கின் வார்த்தைகளைக் கேட்டதும் அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தது போல் வெறித்தனமாக தலையசைத்தான். அவர் பயங்கர அறிகுறிகளைக் காட்டினார். யாரிடமும் பேச மாட்டேன் என்று உறுதியளித்தார். அதுதான் அந்த மனிதருடன் அவன் நடத்திய கடைசி உரையாடல். மேலாளர் எடிசா அந்த மனிதனை விடுவித்தார். நிச்சயமாக அவனை விடுவிப்பது மட்டுமல்லாமல் அவனை மயக்கமடையச் செய்த பிறகு அவள் அவனை நிழல்கள் வழியாக எங்காவது அனுப்பினாள். இந்த சம்பவத்தைப் பற்றி அந்த மனிதன் பேசினால் என்ன செய்வது? மனிதனை அப்படியே விடுவிக்கும் மேலாளரின் திட்டத்தைப் பற்றி எரிக் ஆர்வமாக இருந்தார். அது அவர் மேலாளரை நம்பாததால் அல்ல. மேலாளர் எப்போதும் குறிப்பிடத்தக்க முடிவுகளைத் தந்தார், மேலும் பெரியவரின் தயவை பெற்றார். எனவே அவர் திட்டத்தைப் பற்றி முற்றிலும் ஆர்வமாக இருந்தார். எரிக்கின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக எடிசா வெறுமனே சிரித்தாள். நிச்சயமாக அவன் பேசுவான். அவன் இங்கு அனுபவித்த அனைத்தையும் பற்றி. அப்போ நாம அவனை வைத்திருக்கக் கூடாதா? அந்த ஒரு மனிதன் அமைதியான நீரில் அலைகளை ஏற்படுத்துவான். எடிசா அந்த கேள்விக்கு பதிலளித்தாலும் எரிக்கிற்கு புரியவில்லை. ஆனால் புரிதல் அவசியமில்லை என்பதால் அது பெரிய விஷயமாக இருக்கவில்லை. அவர் நம்பி பின்பற்ற வேண்டியதுதான். சரி எரிக், நீங்களும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இன்னும் துணைத் தளபதி ரியானாவுடன் தொடர்பில் இருக்கிறீர்களா? இந்த முறை எடிசா முதலில் எரிக்கைக் கேட்டாள். ஆம், நான் இன்னும் அவளுடன் தொடர்பில் இருக்கிறேன். துணைத் தளபதி ரியானா. அவர் ஒழுங்கின் புனித மாவீரர்களை வழிநடத்தினார். இது அற்புதமாக இல்லையா? புனித மாவீரர்களின் துணைத் தளபதியை நம் பக்கம் திருப்புவோம் என்று யார் நினைத்திருப்பார்கள்? அந்த மகான் குறிப்பிடத்தக்க திறன்கள் மூலம் துணைத் தளபதி ரியானாவை கைப்பற்றினார். எலும்புக்கூடு புனித மாவீரன் டெய்கரை அவளுக்கு அனுப்புதல். டெய்கருக்கு இவ்வளவு திறமைகள் இருப்பதை நான் உணரவில்லை. எரிக் ஈர்க்கப்பட்டார். ஒரு இறக்காத அசுரன் தெய்வீக சக்தியின் புனிதமான பண்பை கொண்டிருக்கலாம் என்று நினைப்பது. அதை சாத்தியமாக்கியவர் மகா மாஸ்டர். தெய்வீக சக்தி கொண்ட ஒரு எலும்புக்கூடு டெய்கரை பார்த்து துணைத் தளபதி ரியானா மிகவும் அதிர்ச்சியடைந்தார். மேலும் அவள் எங்களுடன் சேர முடிவு செய்தால் அதை ஒரு அதிசயம் என்று கூறி நோக்கங்களுக்கு உடன்பட்டாள். நாம் என்பதற்குப் பதிலாக அது டெய்கர் என்று பொருள்படும். ஆனால் டெய்கர் என்பது மகானின் கீழ் பணியாளராக இருந்தது. இறுதியில் துணைத் தளபதி ரியானா மகானின் நோக்கங்களைப் பின்பற்றி எங்களுடன் இணைந்தார். மகானின் கருணை அத்துடன் முடிந்துவிடவில்லை. மேலாளர் எடிசாவின் ஆலோசனையின் காரணமாக எரிக் தெய்வீக சக்தியைப் பெற முடிந்தது. அதற்கு நன்றி. அவர் ஒரு புனித வீரரை சரியாக பிரதிபலிக்க முடிந்தது. உண்மையில் எல்லாம் அவருடைய விருப்பப்படி இருக்க வேண்டும். அது வெளிப்படையானது என்பது போல் எடிசா தலையசைத்தால் எரிக் ஒப்புக்கொண்டான். நிச்சயமாக அவர் கூட இவ்வளவு பெரிய பிரச்சினையாகக் கருதமாட்டார். எரிக் கற்பனை செய்வதை விட அவன் தனது பார்வையை இன்னும் உயரமாக வைத்திருக்க வேண்டும். அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்ட திட்டங்களைக் கூட கொண்டிருக்கலாம். எரிக் விசுவாசமாக இருந்து பின்பற்ற வேண்டும். அருமையா இல்லையா? கவுண்ட் பியர்டன் பெருமையுடன் சொன்னார். அவரது முகபாவனை பிரகாசித்தது. உண்மையில் அந்த மாளிகை ஒரு ஆடம்பரமான சூழலை வெளிப்படுத்தியது. வண்ணமயமான அலங்காரங்கள் மின்னின, இசை அறைகளை நிரப்பியது, சிரிப்பு முழுவதும் எதிரொலித்தது. மக்கள் இசைக்கு ஏற்ப நடனமாடி ஆடம்பரமான உணவை உண்டு விழாக்களை ரசித்தனர்.
எந்தவொரு தற்செயல் நிகழ்வுகளுக்கும் தயாராக மாளிகையின் உள்ளேயும் வெளியேயும் மாவீரர்கள் மூலோபாய ரீதியாக நிறுத்தப்பட்டனர். கட்சி எந்த பிரச்சினையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. இந்த விருந்து கவுண்ட் பியர்ட்டனுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. புனித ஆணையின் தூதர் கருட இராச்சியத்திற்கு வந்து சிறிது காலம் ஆகியிருந்தாலும் அதற்கு முன் எந்த தொடர்பும் இல்லை. இதற்கு முன்பு ஒரு எளிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இது தூதருடனான முதல் முறையான சந்திப்பாகும். தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் சாதாரண பாதிரியார்கள் அல்ல. தூதரை வழிநடத்தும் பிரதான ஆசாரியன். உயர் பதவியில் இருக்கும் எந்த பாதிரியாரையும் மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்ததில் கவுண்ட் அவர் ஒரு முன்னாள் விசாரணை அதிகாரி என்றும் ஆணைக்கு மிகவும் விசுவாசமானவர் என்றும் கண்டுபிடித்தார். நான் என் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆணையின் விசாரணையாளர்கள் உண்மையிலேயே வலிமையானவர்கள். அவர்கள் ஆணையின் விருப்பத்தை எதிர்த்தால் அவர்கள் உரையாடலில் ஈடுபடவில்லை, மாறாக முதலில் பலவந்தத்தை நாடினர். மதங்களுக்கு எதிரானவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்டால் ஒரு விசாரணை அதிகாரி ஒரு முழு நகரத்தையும் அழிக்கத் தயங்க மாட்டார். பின்னர் அவரது கவனம் பாதிரியாருக்கு அடுத்த உருவத்தின் மீது திரும்பியது. புனித நெய்ட் ஆர்டரின் தளபதி ஜெரார்ட். அவர்தான் அந்த ஆணையின் புனித மாவீரர்களுக்கு கட்டளையிட்டார். சாராம்சத்தில் கவுண்டிற்கு முன் இருந்த 2 நபர்கள் ஆணையின் இராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள். சரி, இந்த வறுக்கப்பட்ட மீன் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது டயட் ஏரியிலிருந்து பிடிக்கப்பட்ட மிகச்சிறந்த மீன். சமீபத்தில் வரத்து குறைந்துவிட்டதால் இது மிகவும் அரிதாகிவிட்டது. கவுண்ட் பியர்ட்டன் பிரதான பாதிரியாரையும் தளபதி ஜெரார்ட்டையும் மிகுந்த கவனத்துடன் உபசரித்தார். அவரது ஊழியர்கள் தொடர்ந்து அருமையான உணவுகளையும் சிறந்த மதுவையும் பரிமாறினர். சாதகமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் இந்த அளவிலான முதலீடு ஒன்றுமில்லை. பாதிரியார்கள், துறவிகள் மற்றும் புனித மாவீரர்கள் தொடர்ச்சியாக காணாமல் போனது குறித்து விசாரிக்க ஆணையின் தூதர் ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்திருந்தார். விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஒருவேளை தற்போதைய கூட்டம் இதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். சரி, இந்த ராஜ்ஜியத்தின் முக்கிய நபர்களில் ஒருவராக என்னை ஈடுபடுத்தாமல் அவர்களால் விசாரிக்க முடியாது. கவுண்ட் பியர்ட்டன் மதுவை ஒரு டம்ளர் குடித்துக்கொண்டே தனக்குள் சிரித்துக் கொண்டார். அவர்களின் விசாரணை திட்டமிட்டபடி நடக்காததால் உத்தரவு அவரை தொடர்பு கொண்டிருக்கலாம். மேலும் கவுண்ட் பியர்ட்டன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசரின் அதிகாரத்தை ஆணையை பயன்படுத்தி சரிபார்க்க விரும்பினார். உண்மையில் கருட இராச்சியத்தில் தற்போதைய சூழ்நிலை சாதகமாக இல்லை. விசாரணை அதிகாரிகள் தினமும் சாமானியர்களை துன்புறுத்தும்போது மனநிலை எப்படி நன்றாக இருக்கும்? மேலும் கருட இராச்சியத்தின் பிரபுவாக இருந்த கவுண்ட் பியர்ட்டன் உள் பதற்றத்திற்கு மத்தியில் இதுபோன்ற ஒரு விருந்தை நடத்துவது பொருத்தமானதல்ல என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவர் தயங்காமல் செயல்பட்டார். அரச சூழ்நிலை அல்லது மக்களின் குறைகளை பொருட்படுத்தாமல் அவர் திருப்தியுடன் சிரித்தார். நான் இதை நன்றாகக் கையாளும் வரை எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் ராஜ்யம் என் கைகளில் இருக்கும். அவர் செய்து வந்தபடியே தொடர வேண்டியிருந்தது. பின்னோக்கிப் பார்த்தால் அவர் அதிர்ஷ்டசாலி. ஆரம்பத்தில் கவுண்ட் பியர்ட்டன் பிரபுக்களின் தலைவராக இருக்கவில்லை. பிரபுக்களின் அசல் தலைவர் கவுண்ட் டெரெக் ஆவார். ஆனால் திடீரென்று ஏதோ காரணத்திற்காக ஒரு விருந்தின் போது அவர் தனது வாளை உருவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். இவை அனைத்தும் எடிசா மற்றும் இளவரசி எலெனாவால் நடந்தது. ஆனால் அவருக்கு அது தெரியாது. ஒரு முட்டாள் குழந்தையைப் போல. சரி, அவர் உள்ளுக்குள் அப்படி நினைத்திருந்தாலும் அது அவருக்கு அவ்வளவு மோசமான சூழ்நிலை இல்லை. கவுண்ட் டெரெக்கின் குழப்பத்திற்கு நன்றி, கவுண்ட் பியர்ட்டன் பிரபுக்களின் தலைவரானார். இந்த சம்பவத்தால் பிரபுக்களின் நிலை சிறிது நேரம் தடுமாறினாலும் இப்போது எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. மாறாக ஆணையிலிருந்து தூதர் வந்ததிலிருந்து அரச குடும்பம் துயரத்தில் இருந்தது. இளவரசி எலெனா தனது பெரும்பாலான நேரத்தை தனது அறையில் பூட்டியே கழிக்கிறாள். ராஜா ஒரு கைப்பாவையைத் தவிர வேறில்லை. எதிர்காலத்தில் கருட இராச்சியம் பிரபுக்களால் கட்டுப்படுத்தப்படும். மேலும் பிரபுக்களின் தலைவராக கவுண்ட் பியர்ட்டன் நடைமுறையில் தன்னை ராஜாவாக கருதினார். உள்ளுக்குள் தீய எண்ணங்களை வளர்த்துக் கொண்டாலும் வெளிப்புறமாக வெளிப்பாட்டைக் கட்டுப்படுத்திக் கொண்டார். அது இன்னும் சீராகப் போய்க் கொண்டிருந்தது. இருப்பினும் ஆணையின் தூதர் ராஜ்யத்தை விசாரிக்க வந்ததால் இங்கே தவறான விஷயத்தைச் சொல்வது எல்லாவற்றையும் இழக்க வழிவகுக்கும். இப்போதைக்கு பார்ட்டியில கவனம் செலுத்தலாம்.
முக்கியமான விவாதங்கள் விருந்துக்குப் பிறகுதான் நடக்கும். இப்போதைக்கு விருந்தின் சூழலை அனுபவிப்பது பற்றியது. கவுனட் தனது மதுவை ருசித்துக் கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் எச்சரிக்கையுடன் அவரை அணுகினார். அது ஒரு வேலைக்காரன். கவுண்ட், ஹென்ரிக், தலைமை பட்லர் உங்களுடன் ஒரு சந்திப்பை கோருகிறார். என்டிக்கா. தலைமை பட்லர் ஏன் திடீரென்று அவரை தேட வேண்டும்? தலைமை பட்லரான ஹென்ரிக் திடீரென காணாமல் போனதாக அவருக்கு செய்திகள் வந்தன. முந்தைய நாள் விருந்துக்குத் தயாராகிக் கொண்டிருந்தபோது அவன் காணாமல் போனான். இப்போது திடீரென்று வருகிறானா? சற்று சங்கடமாக இருந்தாலும் ஹென்ரிக் இந்த நேரத்தில் ஏன் தன்னை தேடுகிறார் என்று கவுண்ட் பியர்டன் ஆர்வமாக இருந்தார். ஹென்ரிக் நீண்ட காலமாக அவருக்கு உண்மையாக சேவை செய்து வந்தார். தற்போதைய சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக கவுண்ட் பியர்டன் தற்காலிகமாக தனது இருக்கையை விட்டு வெளியேற முடிவு செய்தார். எனக்கு சில அவசர வேலைகள் இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, உங்க சாப்பாட்டைத் தொடருங்க. நிச்சயமாக. அனுமதி கோரிய கவுண்டின் வார்த்தைகளுக்கு பிரதான பாதிரியார் அலட்சியமாக பதிலளித்தார். கவுண்ட் தலையசைத்துவிட்டு விரைவாக தனது இருக்கையை விட்டு வெளியேறினார். கவுண்ட் மறைந்ததும் பிரதான பாதிரியார் தலையை திருப்பினார். தளபதி ஜெரார்ட். பிரதான ஆசாரியரின் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆம், உங்கள் அருள். விந்தையாக இல்லையா தளபதி? பிரதான ஆசாரியரின் முகபாவனை அச்சுறுத்தும் அளவுக்கு தீவிரமாக மாறியது. சுற்றி நிறுத்தப்பட்டிருந்த கவுண்ட் பியர்டனின் மாவீரர்களைப் பார்த்தான். இங்கே இருக்கக்கூடாத விஷயங்கள் உள்ளன.